கோவையில் தங்கி பணியாற்றி வந்த ஒடிசா மாநில தொழிலாளி ஒருவர் தெருநாய் கடித்ததால் சிகிச்சை பெற்று வந்தார். அரசு மருத்துவமனையில் தனி இடத்தில் சிகிச்சை பெற்ற நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ராம்சந்தர். இவர் கோவையில் தங்கி தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவரை தெருநாய் கடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் நேற்று அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்துள்ளார். அவருக்கு நோயின் பாதிப்பு அதிகமாக இருந்ததால் அரசு மருத்துவமனையில் உள்ள வெறிநாய் கடி தனிப்பிரிவில் வைத்து சிகிச்சை அளித்து வந்தனர். அவர் இன்று மதியம் 2:30 மணி அளவில் திடீரென அங்குள்ள நோட்டீஸ் போர்டு கண்ணாடியை உடைத்து தனது கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து ரேஸ்கோர்ஸ் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அவரது உடல் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. வெறிநாய் கடிக்கு சிகிச்சைக்கு வந்த இடத்தில் வடமாநில வாலிபர் தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது பந்தய நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.